மழைநீர் வடிகால் பணிகளுக்கு அளிக்கப்பட்ட 5,000 கோடி ரூபாய் தொடர்பாக தமிழக அரசு மக்களிடம் கணக்கு காட்ட வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். அவங்க எப்படி வேணா பார்க்கணும். எங்க கட்சி எப்படி தீர்மானிச்சதோ அப்படிதான் நான் நடப்பேன். எங்க கட்சி என்ன கண்டெஸ்ட் பண்ணுமானா போவேன், இல்லைன்னா இல்ல. 900 crore முதல்லேருந்தே அவங்க கையில முழு அமௌண்ட், அந்த NDRF இருந்து SDRF வர வேண்டிய பணம் ஸ்டேட் கவர்மெண்ட் கையில புயல் வருதோ இல்லையோ முதலே கொடுத்து வச்சிருந்தோம். இதை தவிர சென்னை நகரத்துக்கு வெள்ளத்தினால திருப்பி 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 சேதம் வருது, அதை சரி பண்ணுங்க, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு 5,000 கோடி ரூபாய் வரவு. அது எங்க பாக்கெட்டு பணம் நான் சொல்றேன். நீங்க எங்க இருந்து என்ன கொடுக்குறீங்களோ எனக்கு அதை பத்தி அந்த விஷயத்துக்கு வரணும். அந்த 5,000 கோடி சரியா உபயோகிச்சுட்டா இப்போ அந்த மிச்சாங்கு போயிருந்த சென்னை அவசரப்பட்டு நான் கேட்கிறேன், அந்த 5,000க்கு கணக்கு என்னங்க? அந்த 5,000 பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க? 5,000 கோடியை பத்தி கேட்ட போது என்ன சொன்னாங்க? முதல்ல இல்ல 90% செலவழிச்சுட்டாங்க, ஒன்னாகாது. அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்ல 90% அவர் தெரியாம சொல்லிட்டாரு அமைச்சர் சொன்னாரு, நாங்கெல்லாம் சீரியஸா வச்சுக்கோங்க, 90% செலவழிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கரெக்ட் பண்றாங்க, இல்லைங்க 90%. அந்த 5,000 கோடியை உபயோகிச்ச கணக்கா தமிழ் மக்களுக்கு முதல்ல சொல்லுங்க. மத்திய அரசே ஒண்ணு கொடுக்குறாரு. 900 crores முன்னாடி கொடுத்த பணத்தை சரியா நீங்க உபயோகிச்சிருந்தாலே தடுப்பு நிறுத்தி இருக்கலாம். வர புயல் வரத்தான் போகுது, ஆனா தடுப்பு நிறுத்தி இருக்கலாம் சேதத்தை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.